நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவகாமி அம்மன் உடனுறை பூலா நந்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்குட முழக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இக்கோயிலில் உபயதாரர்கள் பங்களிப்புடன் திருப்பணிகள் நடைபெற்றன. கடந்த 3 நாட்களாக கும்பாபிஷேக வேள்விச்சாலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று 5 கால பூஜை நடைபெற்றது. இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாசனம், 6ஆம் கால பூஜை நடைபெற்றது. திரவயாகூதி, பூர்ணாகூதியை தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு விமான திருக்குடங்களுக்கு நடைபெற்றது. பின்னர் சிவகாமி அம்மன் உடனுரை பூலா நந்தீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகள் சமகால மகா திருக்குடமுழுக்கு நடைபெற்று மகாதீப ஆராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில் உபயதாரர்கள், அனைத்து சமுதாய பெருமக்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்.